நம்ம எல்லாரும் இந்த தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பொழப்ப பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து நம்ம லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் பண்ணி நம்ம ஸ்கூல், காலேஜ்க்கு போறதெல்லாம் வழக்கம். ஒரு நபரோட அலட்சியத்தால 25க்கும் மேற்பட்ட பேர் இறந்திருக்காங்க. குறிப்பா குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள். இது என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அக்டோபர் 24 இயர்லி மார்னிங் ஒரு 2 மணி அளவுல இந்த பலத்தமான மழையிலும் அந்த டிரைவர் ஆவரேஜா 150 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் மூவ் பண்ணிட்டு வராரு. இப்போ ஆப்போனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 வயசு உடைய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட மோதி அவரும் ஸ்பாட் அவுட் இறந்துட்டாரு. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமும் அந்த பைக் பஸ்ஸுக்கு நடுவுல போய் மாட்டிக்கிச்சு. அந்த பஸ் வந்து ஒரு 300 மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. அந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆயிட்டு பெட்ரோல் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. பஸ் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேன் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு டெலிவரி ஒரு கிட்டத்தட்ட 234 போன்ஸ்னு நியூஸ்ல சொல்றாங்க. அது வந்து லக்கேஜ் கீழே வச்சிருக்காங்க. அதுவும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பத்தி எரிய ஆரம்பிச்சிச்சு. டப் டப்புன்னு வெடிஞ்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து ரொம்ப தீ அதிகமாயிடுச்சு. இந்த மழையிலையும் பஸ் நல்லா எரிஞ்சனால இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இதுல என்ன சோகம்னா டிரைவர் வந்து பத்தி எரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சு அவர் வந்து யாரையும் காப்பாத்தாம அவர் உயிர் முக்கியம் நினைச்சு இறங்கி ஓடிட்டாரு. அப்புறம் லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலியமா அவர் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அந்த டிரைவரை. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து தான் அந்த வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜாபுக்கு ஒரு 10வது வரைக்கும் முடிச்சிருக்கணுமா உங்களுக்கே தெரியும். ஏன்னா சிக்னல்ஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற எபிலிட்டி இருக்கணும், ஏதாவது படிக்க தெரிஞ்சிருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான். பட் ஆனா வந்து அவர் 5வது வரைக்கும் தான் முடிச்சு ஒரு ஃபேக் சர்டிபிகேட்டை கொடுத்து தான் வந்து வந்திருக்காரு. எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்லீப்பர் பஸ் வெறும் ஒரு டப்பா, ஒரு சேஃப்டியே இல்லாம மக்கள் வந்து பயணிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இது ரீசெண்டா சொன்னது மட்டும் கிடையாது. பல இடத்துல பல ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் வருது. போன வருஷம் இதே ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் இந்த மாதிரி யூபி மாநிலத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அதுலயும் 20க்கும் மேற்பட்ட பேர் இறந்துருக்காங்க. எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா விபத்து நடந்தாலும் நார்மல் பஸ், அதாவது நம்ம உக்காந்து டிராவல் பண்ணி போறோம்ல, அந்த பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லீப்பர் பஸ் அதிக அளவுல விபத்து ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸ்லீப்பர் பஸ் நம்மளுக்கு என்னதான் கம்ஃபர்ட் கொடுத்தாலும் அது சேஃப்டி இல்ல. கவர்மெண்ட் என்ன பண்ணனா இந்த மாதிரி ஸ்லீப்பர் பஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிட்டு இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸே வாழ்வாதாரமா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஓனர்ஸ் மற்றும் அதை சார்ந்து இருக்க எம்ப்ளாயிஸருக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லாம கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெஷர்ஸை கொண்டு வந்து அவங்களோட வாழ்க்கையும் மேன்மை அடையணும். அதுதான் என்னோட வியூ. உங்களோட வியூ என்னன்னு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியஸ் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.